ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியலில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நடந்ததை பார்க்கலாம். நக்ஷத்ராவும் சித்தியும் அபூர்வா கிட்ட போய் சொல்கிறாங்க, செர்ரி எங்களோட டைனிங் டேபிளில் சாப்பிட்டான். அவன் ஆத்மா தான், அவனுக்கு காலெல்லாம் இல்லை. அவன் இங்கே தான் இருக்க போகிறானா, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல போகிறானா, அப்புறம் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறானா, நாம் அவனை சாவடிச்சது, அது வரல இந்த வீட்டில் இருக்க போகிறதா அவன் சொன்னான். அப்படின்ன உடனே உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? நீங்கள் ஏதோ அதே கனவுல இருக்கீங்க போல இருக்கு, அதனால தான் உங்களுக்கு இப்படி தோணுது. இப்படியே இருந்தீங்க நீங்கள் சீக்கிரமாக பைத்தியம் ஆயிடுவீங்க. வாங்க உங்களை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன் அப்படின்னு கூப்பிட, மேலே சத்தியம்னு 2 பேரும் ஒன்றா செய்கிறாங்க. அப்படியா, அப்போனா அவன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மேபி அந்த இந்து ரூமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க இப்போவே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன், அவன் ஆத்மாவும் இல்லை ஆவக்காயும் இல்லை அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அபூர்வா. போய் அந்த ரூமில் போய் பார்க்கும்போது எந்த சவுண்டும் இல்லை. எங்கேன்னு கேட்கும்போது ஒரு சவுண்டு, ஃப்ளஷ் பண்ணுற சவுண்டு. ஒருவேளை டாய்லெட் இருக்குமோ அப்படின்னு இவங்க 2 பேர் சொல்லச்சி, ஆத்மா எங்கன்னா டாய்லெட் போகுமா அப்படின்னு கேட்க, ரத்த சாதம்லாம் சாப்பிட்றான், அவனுக்கு டைஜஷன் பவர் இருக்கும்ல, அவனும் போவான்ல அப்படின்னு இவங்க 2 பேருமே சொல்ல, போய் தட்டுறாங்க அந்த அபூர்வா. யாரு உள்ளே இருக்கிறது அப்படின்னு உடனே கேபி வெளியில் வராரு. என்ன கேபி, ஓ ரூமில் போகாமல் இந்த ரூமுக்கு ஏன் வந்த டாய்லெட்டுக்குன்னு கேட்க, என் ரூமில் தண்ணி வரல, அதுக்காக இங்கே வந்தேன். இது கூட உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? ஆமாம், நேற்றுலேருந்து செர்ரி என் கண்ணில் படவே இல்லையே, அந்த கவலை உங்கள் முகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு கேபி கேட்க, நான் ஏன் கவலைப்படணும்? அவன் எங்கே போவானோ எங்கே வருவானோ, சொல்லாமல் கொள்ளாமல் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா இல்லை, அவனை எல்லாம் என் மருமகனாவே நான் ஏற்றுக்கவே இல்லை. திடீர்னு 2 நாள் ஆள் காணாமல் போவான், அப்புறம் திடீர்னு வருவான், நீ வேணா ஒரு மூலையில் உட்காந்து கவலைப்படு, 2 நாள் கழிச்சு வருவான் அப்படின்னு சொல்ல, கேபி சொல்கிறாரு, என்னவோ தெரியல, என்னவோ நடந்திருக்கு, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்க, கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அபூர்வா அவங்க 2 பேரும் பார்த்து, செர்ரி ஆத்மா இருக்குன்னு சொன்னீங்க, எங்கே இருக்கு அப்படின்னு கேட்க, உடனே சித்தியை, ஒருவேளை செர்ரி தான் கேபி உருவத்தில் போயிருப்பாரோ, இந்த ஆத்மாக்கள்லாம் மாறு வேஷத்தில் வர்றது எக்ஸ்பர்ட் இல்லையா அப்படின்னு கேட்க, இந்த பாரு சித்தி, ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்கோ, கீழே விழுந்து உயிரை விட்டுருவேன், அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி திரி, அதுக்கப்புறம் நான் உன்னை ஆத்மானு ஒத்துக்கிறேன்றாங்க, உங்களால் என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு திரும்பி அபூர்வா போகும்போது ஐயோன்னு கத்துறாங்க. திரும்ப என்னாச்சு அப்படின்னு அபூர்வா கேட்கதோ, ஆத்மா உட்காந்துருக்கு பாருன்றாங்க. நல்லா செர்ரி தட்டு நிறைய சிக்கனுங்களை போட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அபூர்வா திரும்பி பார்க்கறதுக்குள்ள மாயமாயிடுறாரு. இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலா இருக்கு, தேவையில்லாததோன்னு தோணுது. பிந்து சிவாக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்னப்பா, 2-3 நாளில் பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாளில் என்னை மறந்துடுவேன், ஆனால் நான் தான் எப்படி உன்னை மறந்து வாழ்வேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது சிவா சொல்கிறான், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பூமி அந்த வழியாக கிராஸ் பண்ணிட்டு போகும்போது பார்க்குறா, இவன் ஃபோனில் யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான், அதுவும் லவ்வை பற்றி பேசிகிட்டு இருக்கான், நல்லா கன்ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் கீழே இறங்கி போனால் அங்கே பூர்ணிமா ஏதோ பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா டேபிள் மேலே. என்ன இவ பேசாமல் இருக்கா, ஆனால் அவன் பேசிகிட்டு இருக்கானே, யார் கூட பேசிகிட்டு இருக்கான்னு ஒரு பயத்தில் கிடுகிடுன்னு மேலே ஏறி பார்த்தா அதுக்குள்ளே இவன் பேசி முடிச்சிருப்பான். இவனை பார்த்த உடனே பூமி சொல்கிற, அப்பாடா நான் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பயந்துட்டேன்டா, நீ வேற இங்கே பேசிகிட்டு இருக்கா, பூர்ணிமா அங்கே பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை அவள் ப்ளூடூத்தில் பேசினாலோ என்னவோ தெரியல, நான் தான் கவனிக்கலடா, ஒரு நிமிஷம் நான் ரொம்ப பயந்துட்டேன், இப்போ தான் நான் உன் மாமாவோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்கேன்டா, பூர்ணிமா இல்லாமல் நீ வேறு யாரையாவது லவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, என் வாழ்க்கையே பாழா போயிடண்டான்னு புலம்பிட்டு போகிறா. ஐயோ அக்கா, நான் பூரியை லவ் பண்ணலக்கா, நான் பிந்துவை தான்க்கா லவ் பண்ணுறேன், இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சொல்வேனே எனக்கு தெரியலக்கான்னு அவனும் புலம்பிட்டு இருக்கான். பூமி, சாரதா, பூர்ணிமா, சிவா எல்லாரும் கீழே உட்காந்து கேரம் போர்டு ஆடிட்டு இருக்காங்க. மேலே மாடியிலேருந்து ககன் பூமியை சைட் அடித்து லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. பூமி தனியாக இருக்கும்போது அந்த லெட்டர் எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. பூமி படித்து பார்க்குறா, அதில் எழுதியிருக்காரு, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அதுக்கான வார்த்தைகள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, கவிதையாகவும் கிடைக்க மாட்டேங்குது, நான் தேடிட்டு இருக்கேன் வார்த்தைகள், ஆனால் எனக்கு கிடைக்கல, நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், ஆனால் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்றது உனக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், உன் மடி மேலே படுத்துக்கிட்டு உன் கண்களை பார்த்துக்கிட்டே இந்த ஜென்மத்தை நான் கடந்துடணும், அதுவே போதும், இந்த ஜென்மம் ஃபுல்லாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ஐ லவ் யூ, இப்படிக்கு உன் பிரியமான காதலன் அப்படின்னு முடிக்கிறாரு. இது படித்த உடனே வீடு ஃபுல்லாக ககனை தேடுறா. அதுக்கப்புறம் சாரதா கிட்ட கேட்குறா, அத்தை உங்கள் பையனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறா. எதுக்குமா அப்படின்னு அவங்க கேட்க, உங்கள் பையன் எனக்கு லெட்டர் கொடுத்தாங்க, ஆமாம் அவன் லெட்டர் எதுனா முதல்ல என்கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட எடுத்துகிட்டு இந்த லெட்டரை கொடுத்து படிக்க சொல்லி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொன்னான். என்னடா அந்த லெட்டர் சரியில்லைடா,
டெண்டர் மாதிரி எழுதி பூமிக்கு அப்ளிகேஷன் போட்ட மாதிரி இருக்குடா. இது வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி எழுதுன்னு நான் தாம்மா சொன்னேன். நான் கேட்டேன், எதுக்குடா நீ என் மருமகளுக்கு இப்போ போய் லவ் லெட்டர் எழுதணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, பூரியும் சிவாவும் கல்யாணம் நடக்கணும்னா பூமி 12 விதமான விதிகளை போட்டிருக்காமா. அந்த 12 ரூல்ஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னாமா அப்படின்னு சொன்ன உடனே பூமி ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறா. ககனை நம்பலாமா வேண்டாமான்னு முடிவுலேயே இன்னும் இருந்துட்டு இருக்கா. பிந்து சிவா கிட்ட பேசிட்டு மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது அபூர்வா கண்ணுல மாட்டிக்கிறா. அபூர்வாவை வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இவ யார்கிட்டயும் இப்பவும் பேசிட்டு வந்திருக்கா, அவங்க அம்மாவோட மொபைல் வாங்கிட்டு போயே அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரத்சந்திராவை ஏற்கனவே ஒருத்தி பூமின்றவ இந்த வீட்டு மானத்தை மொத்தமா வாங்கிட்டு போயிட்டா, இப்ப நீ ரெடி ஆயிருக்கியாடி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு அதட்டி கேட்குறாரு. நீங்க எதுக்கு மாமா டென்ஷன் ஆகுறீங்க, யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அதை ரீடைல் பண்ணா நம்மளுக்கு தெரிய போகுது அப்படின்னு அபூர்வா சொல்ல, உடனே போனை எடுத்து ரீடைல் பண்றாங்க. அபூர்வா நிறுத்துங்க அப்படின்றாரு கேபி. அப்படி பண்ணா என் பொண்ணோட கேரக்டர் எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா, எதுக்காக இப்படி பண்ற, கேரக்டரை பத்தி நீங்க பேசுறீங்களா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை மறைச்சு 2வது கல்யாணமா எங்க மீராவை பண்ணிக்கிட்டவர் தானே, நீ எல்லாம் கேரக்டரை பத்தி பேசக்கூடாது, சேம் டிஎன்ஏ தானே அவளுக்குள்ள இருக்கு அப்படின்ன உடனே அபூர்வா ஏற்கனவே நான் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சுதான் நீ கல்யாணம் பண்ண அப்படின்ன உடனே கேபி இதோட நிப்பாட்டு அப்படின்னு சரத்சந்திரா சொல்ல, ஆமா எதுக்கு எடுத்தாலும் குறுக்கால வந்துடுறீங்க, அதனால தான் இவங்க எப்படி எகிர்றாங்க அப்படின்னு கேபி சொல்றாரு. உன் தங்கச்சியை வேணும்னா கேளு, இவங்க தான் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்ல மீரா சொல்றா, ஆமா என் அண்ணி தான் நடத்தி வச்சாங்க, ஆனா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுனது அன்னிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அபூர்வாவோ இப்போதைக்கு இந்த டாபிக் நமக்கு தேவை இல்லாது, நமக்கு தேவை இந்த பிந்து யார்கிட்ட பேசினா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு கத்த, என் பொண்ணே தன் வாயால் சொல்லுவான்னு கேபி சொல்றாரு. சொல்லுமா அப்படின்ன உடனே அவள் அமைதியாக பயந்துக்கிட்டு நிற்கிறா. பூமி தூங்கிட்டு இருக்கும்போது ககன் பூமியோட ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறாரு. ஹாப்பி பர்த்டே இது மாதிரி போஸ்டர்லாம் நிறைய ஒட்டி வச்சுருக்காரு. கரெக்ட் டைம் வரும்போது சாரதா, பூரி, சிவா எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ககனும் அவங்களோட சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சாரதா வாமா வெளியில நம்ம போய் இன்னைக்கு போகி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாரும் கீழே இறங்கி போறாங்க. பூமி ககனை பார்த்து, பார்த்தீங்களா மாமா, இந்த ரூம் ஃபுல்லாக எனக்காக அத்தை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, இது நீங்கள் பண்ணியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா, இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ககன் நினைக்கிறார், இன்னைக்கு தெரியலனாலும் நாளைக்கு தெரியதான் போகுது உனக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.